நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முதல். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இதை நாம் சற்று பொறுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கர்த்தர் ஆவியானவர், தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ வழிபாடு என்று சொல்லும் போது கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், கடவுளை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்யும். முதலில் அவர்கள் செய்வது கண்களை மூடுவதுதான். கடவுளை நினைக்க வேண்டும் என்றால் கண்களை மூடி கடவுளை நினைத்து நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று பொருளாகிறது. இதைதான் உலகம் எங்கும் பின்பற்றுகிறோம். இந்த கண்களை மூடும் போது என்ன நடக்கிறது என்றால், கண்களை மூடுகிறோம், நம் மனதில் கடவுளை நினைக்கிறோம், தெய்வத்தை நினைத்து வணங்குகிறோம். அப்படியானால் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் முழுவதும் மனிதன் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படி இருக்க தேவன் என்ன சொல்லுகிறார்? நமக்கு பைபிளில் கர்த்தர் சொல்லி இருக்கிற வசனம் என்னவென்றால், உனக்கு நீயே தெய்வத்தை உண்டாக்காதே என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கடவுள் என்பவர் இறைவன் என்றால் நம்மை படைத்தவர் என்றுதான் நாம் விசுவாசிக்கிறோம். நம்மை படைத்தவர், நமக்கு உயிரை கொடுத்தவர், நம்மை தாயின் கருவில் உருவாக்கியவர், அது மட்டுமல்லாமல் நாம் வாழும் நாளெல்லாம் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் என்றும், நம் ஜீவனும் அவருடைய கையில் இருக்கிறது, அவரே நம்மை பிறப்பிக்கிறார், அவரே நம்மை எடுத்துக்கொள்கிறார், நம் மரணம் அடைவதும் கர்த்தரால் தான், அவர் மூலமாக தான் என்று எல்லா மனிதர்களும் விசுவாசிக்கிறோம். மனித இனம் இதை ஒப்புக்கொள்கிறது. அப்படியானால் நம்மை படைத்த தெய்வத்தை நாம் வணங்குவது உண்மை, அது சத்தியமாக இருக்கிறது. நம்மை படைத்த நம்முடைய தேவன், அவரை நாம் நினைத்து தொழுது கொள்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது இந்த இடத்தில்? நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நமக்காக, அதாவது இப்பொழுது நாம் இயேசு சுவாமியை தொழுது கொள்கிறோம் என்றால், நாம ஒரு இயேசு சாமியின் படத்தை வரைந்து அதற்கு மாலையிட்டு தாழ விழுந்து குனிந்து நீரே என் தெய்வம் என்று வணங்கினால் அது அந்த போட்டோவுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையாகிறது. அது பாவம், நாம் செய்யக்கூடாது. இதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல சிலுவையில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை கொடுத்த அந்த தோற்றத்தை, சிலுவையில் தொங்குகிற அந்த தோற்றத்தை உருவாக்கி அதை படமாகவோ இல்ல ஒரு சிலையாகவோ வைத்து கொண்டு அதன் முன்பாக தாழ விழுந்து வணங்குவதோ அல்லது அவரோட அந்த உருவத்தை, அந்த சிலையை அல்லது அந்த படத்தை தொட்டு வணங்குவதோ அது விக்கிரக ஆராதனை செய்வதற்கு சமமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால், அவர் ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் என்னை போல எனக்கு பதிலாக ஒரு தெய்வத்தை நீ உண்டாக்காதே என்கிறார். ஏன் என்றால், உனக்கு அந்த தகுதி இல்லை என்பதுதான். மனித தெய்வத்தை உருவாக்குகிற தகுதி மனிதனுக்கு இல்லை என்பதே நமக்கு வேதம் கொடுக்கிற தெளிவு. நம்மை படைத்தவர் நம் தேவனாய் இருக்கிறார், நாம் அவரை படைக்க கூடாது, நாம் அவரை உருவாக்க கூடாது, நாம் அவரை படைக்க கூடாது, நாம் அவரை சிருஷ்டிக்க கூடாது. இயேசு சுவாமியை நாம் சிருஷ்டிக்க கூடாது. இயேசு சுவாமி தான் நம்மை சிருஷ்டித்தவர். இயேசுப்பா நம்மை சிருஷ்டித்த தேவன்.
அவரை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நாம் இயேசு சாமியை உருவாக்க கூடாது, சிருஷ்டிக்க கூடாது. இதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிற கருத்தாயிருக்கிறது. அதனால் இந்த காரியத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே வானத்திலும் அப்படி என்றால் ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு, ஒரு நட்சத்திரம் போல, கோள்களை போல, இப்ப புளூட்டோ இருக்கிறது, வியாழன் கிரகம் இருக்கிறது, நெப்டியூன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, நிலா இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் அதை போல நாம் ஏதாவது ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டு, இவர்தான் என் தெய்வம், என் ஆண்டவர், என் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் வணங்கக்கூடாது. மேலே வானத்திலும் அதே போல கீழே பூமியில் இருக்கிற எதையாவது ஒரு மரத்தை உருவாக்கி இவர்தான் இயேசு சுவாமி, இவர் நம்மை படைத்தவர் என்று வணங்கக்கூடாது. இந்த பூமியில் இருக்கிற ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு, ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டதற்காக நாம் ஒரு ஆட்டுக்குட்டியை செய்து கொண்டு இவர்தான் என் தெய்வம் என்று, இந்த பூமியில் இருக்கிறவை தானே மிருகங்கள், ஆட்டுக்குட்டி, மரங்கள், மனிதர்கள், இப்படி ஒரு உருவத்தை செய்து வைத்துக் கொண்டு அந்த ஒரு போட்டோவை வரைந்து கொண்டோ அல்லது சிலையாக செய்து கொண்டோ வணங்குவது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருக்கு அருவருப்பான செயல் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம், சொரூபம் என்றால் என்ன? சொரூபம் என்றால் ஒரு மரத்தை எடுத்து அதை சிலையாக செதுக்குவது, அல்லது கற்களை வைத்து ஒரு இயேசு சுவாமி போல ஒரு சிலையாக செதுக்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது. ஒரு கல்லையோ மரத்தையோ எடுத்து சிலுவையில் இயேசு சுவாமி தொங்குவது போல ஒரு சிலுவை செய்து அதை நாம் தொட்டு வணங்குவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மெட்டல்ஸ், நம்முடைய உலோகங்களை உருக்கி, இரும்பு, செம்பு, தங்கம், இப்படிப்பட்ட உலோகங்களை எடுத்து, பித்தளை போன்ற உலோகங்களை எடுத்து அதை அதிகமான வெப்பம் ஏற்படுத்தும் போது அது தண்ணீரை போல உருகிவிடும். அதை எடுத்து அச்சுகளில் வார்த்து இயேசு சுவாமியை போல ஒரு சிலுவையை செய்து, அல்லது இயேசு சுவாமி சிலுவையில் தொங்குவது போன்ற ஒரு உருவத்தை செய்து அதை நாம் வணங்கினால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை போல நீ ஒரு தெய்வத்தை உருவாக்காதே, நீ என்னை உருவாக்காதே, நான் உன்னை உருவாக்கியவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் உன்னை உருவாக்கியவர், நீ என்னை உருவாக்காதே, அது உன்னால் முடியாது, அதை நீ செய்யக்கூடாது, அதற்குரிய தகுதி உனக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனம் இதைதான் போதிக்கிறது. கர்த்தரை நாம் உருவாக்க கூடாது, கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர். மற்ற ரூபங்களை செய்து கொண்டும் நாம் வணங்கக்கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும், கடல்களில் இருக்கிற ஜீவராசிகள் அவைகளின் உருவத்தை தெரிந்து கொண்டு, இப்பொழுது ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை போல ஒரு ஸ்டார் ஃபிஷ் போல ஒரு சிலையை செய்து வைத்துக் கொண்டு நீதான் என் தெய்வம் என்று விழுந்து வணங்குவது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். முதலில் அதை உற்பத்தி பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, அதை சேவிக்க கூடாது. அப்படி என்றால் வர்ஷிப் செய்யக்கூடாது, அதற்கு வேலை செய்யக்கூடாது, சேவை செய்யக்கூடாது. இப்படியாக உருவாக்க கூடாது, வணங்கக்கூடாது, அதற்கு சேவை செய்யக்கூடாது. இப்படி கர்த்தர் நமக்கு இப்படிதான் ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு வர்ஷிப் இருக்க வேண்டும் என்று ஒரு முறைமையை கற்றுத் தருகிறார். இந்த முறை கர்த்தருக்கு மிகவும் பரிசுத்தமாய் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனால் தெய்வத்தை உண்டாக்க முடியும், ஆனால் அதை செய்யாதே என்று பொருளாகிறது. நாம நினைத்து கொண்டு நாம ஏதாவது செய்வது அது தவறு. இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்தால் அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான்
நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தம்முடைய கற்பனைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளை எல்லாம் கேட்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உண்மையாய் அவரை நேசித்து அவர் மேல் அன்பு வைத்து அவர் கட்டளைகளை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் மனதார கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆதாம் முதல் இன்று வரை மனித இனத்தில் ஒரு 150 தலைமுறை அளவுதான் வந்திருக்கிறது. அதற்கு மேல் இல்லை. 200 தலைமுறைகள் கூட இன்னும் வரவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று. எவ்வளவு நல்ல ஆண்டவர் அல்லவா கர்த்தர்! அவர் எவ்வளவு நல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மிக மிக சுலபம். முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடப்பது மிகவும் சுலபம். உன் மனதார என்னை நினைத்து வணங்கு என்று சொல்லுகிறார். இது சுலபமானது தானே. கர்த்தர் நம்மை கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. அவர் நல்லவர், நல்லதையே சொல்லுவார். நம் நன்மைக்காக தான் அதை சொல்லுகிறார். நாம் செய்கிற பாவங்கள் கர்த்தரை பாதிப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு அது நம்மையே பாதிக்கிறது என்பதை உணர வேண்டிய அவசியம் தேவை. அந்த உணர்வு நமக்கு தேவை. நம் பாவங்கள் நம்மை தான் பாதிக்கிறது, நமக்கு தான் தீங்கு விளைவிக்கிறது, கர்த்தருக்கு அல்ல. அவருக்கு யாரும் தீங்கு செய்யவும் முடியாது, கர்த்தருக்கு யாரும் நன்மை செய்யவும் முடியாது. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வது நமக்காக. நாம் பாவம் செய்தால் கெட்டு அழிய போவதும் நாம் தான். கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் நம் நன்மைக்கு, நம்மை காப்பாற்றதான், கர்த்தரை காப்பாற்ற அல்ல. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால் கர்த்தருக்கு ஏதாவது வல்லமை கூட போகிறதா? அவரிடத்தில் முழு வல்லமை அவருக்கு உண்டு. நம்மால் ஒன்றும் அவருக்கு வல்லமை வரப்போவதில்லை. அவர் பூரண மகிமை உள்ளவர். அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. நம்மால் அவர் எதையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாம் அந்த அளவுக்கு பெரியவர்கள் அல்ல. நம்மை காப்பாற்றவே கர்த்தர் நம்மை கீழ்ப்படிய சொல்லுகிறார். நம்மை காப்பாற்றவே அவர் நம்மை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள சொல்வது நம்மை காப்பாற்ற ஒரு வழியாக தான். அவருடைய கட்டளைகளை நாம் கேட்டு பழகி கொண்டால் நல்ல வழியில் செல்லுவோம், நம்மை நாம் காத்து கொள்வோம். ஒவ்வொரு தனி மனிதனையும் காத்து கொள்ளதான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, சோதனைகள் நிறைந்தது. எரிகிற நரகாக்கினைக்கு நாம் போய்விடக் கூடாது என்றால் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கை கொண்டால் மட்டுமே நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு பரலோகராஜ்யத்திற்கு செல்ல முடியும். இல்லை என்றால், மறுத்தால், நான் ஏற்க மாட்டேன் என்றால் நிச்சயம் பரலோகத்தை மறந்து விடலாம். சுமக்க முடியாத ஒரு நுகத்தை கர்த்தர் வைப்பதில்லை. அவரால் படைக்கப்பட்ட மனித இனம் நாம். நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மில் அன்பு கூறுகிறார். அவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும், நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும், அவர் நம்மை காப்பாற்றி பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றே விரும்புகிறார். அதற்கான வழிகளாக தான் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். இல்லை என்றால் வேண்டும் என்று நமக்கு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுப்பதினால் அவருக்கு என்ன லாபம்? ஏன் கொடுக்க வேண்டும்? எந்த ஒரு சிறு பிள்ளையிடமும், நம் வீட்டில் இருக்கிற நம் பிள்ளைகளிடத்தில், நம் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளிடத்தில் ஒரு 2 வயது பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிள்ளைக்கு நாம் 10 கிலோ மூட்டை உள்ள ஒரு வெயிட்டை கொடுத்து நீ அதை தூக்கி வா என்று சொல்வோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அது சிறு பிள்ளை. நான் தூக்கிக் கொள்கிறேன், என் பிள்ளையை நான் தூக்க விட மாட்டேன் என்றுதான் நாம் சொல்லுவோம். பொல்லாத மனித இனம் கொண்ட நமக்கே அவ்வளவு இரக்கம் இருக்குமானால் நம்மை படைத்த தேவன் அவர் நம்மால் சுமக்க முடியாத, நம்மால் கடைபிடிக்க முடியாத கட்டளைகளை கொடுத்து நீ இதை கடைபிடி, நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும்? அவ்வளவு கெட்டவரா நம் தேவன்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.